கடந்த 10 நாளாக நடந்துருக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, என் மனசு ரொம்பவே வேதனை அடைய செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய யங்ஸ்டர்ஸ் எப்போதுமே அவங்களோட கல்வியிலேயும் அவங்களோட தொழிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேச துரோகிகள் வந்துட்டு இந்த சூழ்நிலையை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது. அதை வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக நான் என்னுடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு நம்மளுடைய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கடிதம் வாயிலாக அவர் தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா சிஜிபி முன்வைத்த முதல் முக்கிய கோரிக்கையான அதாவது கல்வி அமைச்சர் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. இரண்டாவது கோரிக்கை என்னன்னா, ஒவ்வொரு மாணவர் குடும்பத்துக்கும் தலா 1 கோடி வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கப்பட்டிருக்கு. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் நீட், இதுக்கப்புறமா ஃபேர் நீட் நடத்தப்படும் அப்படின்ட்டு பிரதமர் மோடி அவர்களே நள்ளிரவில் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ நாளாக நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்லிமெண்ட் ஜந்தர் மந்தர் முன்னாடி போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடச்சிருக்குன்னா சொல்லணும். அட்லாஸ்ட் சோஷியல் மீடியாவில் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஃபார்ம் ஆன ஒரு பார்ட்டி இன்னைக்கு நேரில் ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்றதும் மொத்தமாக திரண்டு ஒன்றா நின்று போராடி அதுக்கு ஒரு சொல்யூஷனும் வாங்கியிருக்காங்க. அப்படின்றப்போ நம்மளோட யூத்தோட பவர் நம்ம புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லாருமே ஒன்றா நின்று கைக்கூடி போராடணும்னா கண்டிப்பாக அதுக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்.